Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது பூ மாதிரி இருக்கிறனாலயோ என்னமோ ரோஸ் குக்கீஸ்ன்ட்டு இன்னொரு பேரும் உண்டு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம பாரம்பரிய முறையில் அரிசி மாவு யூஸ் பண்ணி செய்ய போறோம் இன்னைக்கு. அச்சு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு, பொடி பண்ணப்பட்ட சர்க்கரை, தேங்காய் பால், முட்டை, ஏலக்காய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு 2 கப் எடுத்தீங்கன்னா பவுடர்ட் சுகர் 3/4 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை மூடி தேங்காயில் எடுத்த ஃபஸ்ட்டு திக்கான பாலை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு பண்ண வேண்டிய கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்பூனை டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த மாவு அதில் கோட் ஆகணும். அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அச்சு இருக்குல்ல அதையும் நம்ம சூடு பண்ணணும். ரொம்ப நேரம் சூடு பண்ணணுன்ட்டுல இந்த மாதிரி பபிள்ஸ் வருதுல்ல அதை சுற்றி அந்த டைமில் எடுத்து அந்த மாவில் முக்கி கொண்டு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். மாவில் முக்கும் போது அச்சை முழுசாக முக்கிடக்கூடாது. அப்போ நம்ம எண்ணெயில் போடும்போது அது வராது. மேல் பகுதி மூழ்காமல் பத்திரமா டிப் பண்ணி எடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வச்சு ஷேக் பண்ணி எடுத்தோன்னா அழகாக வந்துடும். அப்புறம் அந்த அச்சியை எண்ணெயிலேயே விட்டுருங்க. அப்போ தான் அது சூடாகும். சூடான பிறகு அடுத்தது போட ரெடி ஆகிடும். நீங்கள் 2 அச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய அச்சு முறுக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் அச்சு முறுக்கு பண்ணுறதுனா பெரிய விஷயம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பச்சரிசி மாவு ரெடிமேடாக கிடைக்குது. அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். நான் செஞ்சதில் டெய்லி குட் பச்சரிசி மாவு வச்சு செய்யும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.